ஓ ஓ ஓ ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம தேவாய. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12 வந்து என்ன செய்யறாங்க, நம்ம இளைஞர் தினமா கொண்டாடுறோம். சரியா? அந்த இளைஞர்களுக்கு நம் சுவாமி விவேகானந்தர் நிறைய அறிவுரைகள் கூறியிருக்காங்க. அதுல ஒரு சில அறிவுரைய உங்களுக்காக கதையுடன் கூறுகிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம மீது நம்பிக்கை வேண்டும். நம் மீது அவருக்கு என்ன வேண்டும்? நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கதை. ஒரு நாள் ஒருத்தர் காசிக்கு போயிருக்காரு. காசிக்கு போனா ஒரு பக்கம் பெரிய சுவர் எழுப்பியிருந்தாங்க, ஒரு பக்கம் நிறைய தண்ணி இருக்குதான், ஒரு குளத்து நிறைய, நடுவுல வெறும் மங்கேசா இருந்தா, குரங்குகளா நிறைய இருந்தது. ஒரு பக்கம் சுவரு, ஒரு பக்கம் தண்ணி, இடையில மங்கி குரங்கு இருந்தது. இவர் அங்க உள்ள குரங்குகள்லாம் நம்ம யாராவது போன நினைச்சீங்க, நம்ம போய் பறக்கும், மேல வந்து இழுக்கும், காடு பிடிச்சி இழுக்கும். அங்க உள்ள குரங்குகள்லாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. அப்ப இவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குரங்குகள்லாம் இருந்துச்சு பின்னாடியே வந்துகிட்டே இருந்தது. ஆனா நம்மளோட திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓட ஆரம்பிச்சுட்டாரு. ஓடுனா அதுவும் வேகமா ஓடி வந்துச்சாங்க. இவர் பயத்துல வேகமா ஓட ஓட என்ன, அந்த குரங்குகளும் பின்னாடியே திறந்துக்கிட்டே வந்திருக்காங்க. வந்து என்ன செஞ்சுன்னா காலை ரெண்டு கவிங்கிருக்கு. யாருக்கு ரொம்ப பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிக்க இவரால் இழுக்க முடியல, உதறி விட்டு ஓடி இருக்காங்க. ஐயோ, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையே, நம்ம இதை விட்டு மீள முடியாது போல, நம்ம தப்பிக்க வழியே இல்லை அப்படின்ட்டு அவரு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வராரு. வந்தானே, என்னப்பா இப்படி ஓடி வந்துட்டு இருக்க, இப்படி குரங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ பாட்டு ஓடி வர்றாங்க என்பது, என்னை யாருமே காப்பாற்ற இல்லையே, இந்த குரங்கு என்ன செய்யுது, என்னை விடவே மாட்டேங்குது, எனக்கு யாருமே இல்லையே என்னை காப்பாத்த அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு யாரையும் தேர்ற, நீ குரங்கு உன்னை திறத்தி வரும்பொழுது திரும்பி நின்று மறைச்சு பாரு. எப்படி? திரும்பி நின்று மறைச்சு பாரு, அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் அப்படியே சொல்லிட்டு அந்த உதறி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே திரும்பி நின்று ஒரு தைரியமான ஒரு லுக்கு விட்டுருக்காரு. மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த குரங்கு அப்படி பம்புச்சாங்க. அந்த குரங்கு என்ன செஞ்சு அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அவருக்கு அவர் மேல நம்பிக்கை வந்திருக்கு. ஆகா, நம்மகிட்ட தான் தைரியம் இருந்திருக்கு, நம்ம யாராவது காப்பாற்றுவோம்னு ஓடிட்டுமே இவ்வளவு நேரம் அப்படின்னு. அப்ப அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, ஓடிக்கிட்டே இருந்தாரு. அப்ப நம்ம ஓட்டத்தை நிறுத்திடணும். நிறுத்திட்டு என்ன செய்யணும், நம்ம மீது நம்பிக்கை வைத்து செயல்படணும். செயல்பட்டா நம்மளுக்கு யாரும் உதவலையே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வராது. சரியா? நம்ம எல்லாத்துக்குள்ளயும் நம்பிக்கை இருக்குமா? ஃபர்ஸ்ட் யாரை நம்பணும்? நம்மளை நம்பணும். நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ஸ்டேஜ்ல மாணவர்களுக்கு, உங்களை மாதிரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த அறிவுரையை கூறியிருக்காரு. சரியா? அதே மாதிரி ஒரு செயல் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும், விடா முயற்சியுடன் இருக்க வேண்டும். அவன் and the sin read the Holy Spirit சொல்லுவாங்க. எடுத்துவாங்க. அவன் and the sin read the Holy Spirit. விழுமின் எளிமின் கருதிய கருவம் கைகூடும் வரை உழைவேன். அதாவது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கீழே விழுந்து மேல விழுந்து போனாலும் நாம நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம உழைப்பை நிறுத்தக்கூடாது. அப்படி இருந்தா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சரியா? விடாமுயற்சியில செயல்பட்டோம்னா என்ன செய்யும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து நம் தகுதியை நாமளே குறைவாக இடப்படுவோம். சில இடத்துல நாம் யாருக்கும் சலித்தவர்கள் கிடையாது. நமக்குள்ள உள்ள வலிமை நமக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்ற பாருங்க. இந்த கதைய இப்ப யாராவது ஒரு மாணவன் நீங்க வந்து சொல்லணும், நான் சொன்ன பின்னாடி. சரியா? ஒரு 2 தவளை இருந்தது.
ஒரு தவளை வந்து கிணத்து தவளை, ஒரு தவளை கிணத்து தவளை. இன்னும் ஒரு தவளை கடல்ல வாழ்ற தவளை. இன்னொரு தவளை எங்க வாழ்ந்துச்சு? ரெண்டு பேருக்கு சண்டை. எப்படி சண்டைன்னா, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு. இந்த கிணற்று தவளை என்ன சொல்லுது? நான் வாழ்ற இடத்த நான் தாண்டிடுவேன், அதனால நான் தான் பெரியவன். இந்த கடல் தவளை என்ன சொல்லிச்சான்? நான் வாழ்ற இடம் பறந்து விரிந்து இருக்கு, மிக பெரிய இடம், அதனால அவ்வளவு பெரிய இடத்துல வாழ்ற நான் தான் பெரியவன் அப்படின்னு கடல் தவளை சொல்லிச்சான். இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒருத்தர் வர்றாரு. என்னப்பா உங்களுக்குள்ள சண்டைன்னா? அவங்க என்ன சொன்னாங்களாம்? அவங்க என்ன சொன்னாங்க? யார் பெரியவன்னு எங்களுக்குள்ள ஒரு சண்டைன்னு சொன்னாங்க. நான் வாழ்ற இடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாழ்ந்த இடத்தை பார்த்தோம்னா ஒரு சின்ன கிணறு இருக்குது. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சிறிய பட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வந்திருக்காரு. அவருக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாம போயிருக்கு. பல நாடுகளை சந்திச்சு வந்திருக்கு. அப்ப அது பறந்துவே அந்த கடல்ல வாழும் போது நிறைய நாலேஜ் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மனிதர்களோட ஒப்பிடுறாங்க, சரியா? நாம என்ன செய்யறோம்? நம்ம உள்ளூருக்குள்ளேயே கிணற்று தவளை போல நம்ம உள்ளூருக்குள்ளேயே இங்க நடக்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா கிணற்று தவளை போல நம்ம வாழக்கூடாது. யார் மாதிரி வாழணும்? கடல் தவளை போல பல மொழிகளை கற்று பல விஷயங்களை தெரிந்து கொண்டு பல நாட்டு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரியா? பல கருத்துக்களை நமக்குள் உருவாக்கி அதுல நல்லது எது கெட்டது எது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கடல்ல வாழும்போது அதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா? கப்பல் போகுது, பிரச்சனைகள் இருக்கலாம், திணைகளை வரும், நிறைய கடல்வாழ் உயிரினங்கள்லாம் சின்ன சின்ன தவளைகளை பிடிச்சு சாப்பிட்றோம். அவங்கள்ட்ட எல்லாம் இருந்து அது தப்பிச்சிருக்கு. ஆனா கிணற்று தவளைக்கு பிரச்சனைகள் ரொம்பவா? இது கொஞ்சோண்டு ஒரு குறிக்க வட்டத்துக்குள்ள வாழ்றதுனால அதுக்கு பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. அது வாழ்ற வாழ்க்கை சும்மா சிம்பிளா அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? ஒரு வட்டத்திற்குள் ஒரு கிணற்று தவளை போல் வாழாமல் நாம என்ன பண்ணணும்? கடல் தவளை போன்று நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பறந்து விரிந்து செயல்படுத்த வேண்டும், சரிங்களா? சரி, நன்றி.